தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையின் சார்பாக பிஜிடிஆர்பி செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக 12 நூல்கள் நம்ம போட்டிருக்கோங்க. அதாவது ஒன் வேர்ட் டைப்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே இது குறித்த விரிவான காணொலியும் நம்ம பதிவிட்டிருக்கோம். இப்போ நம்ம புதிதாக 13வது நூல் ஒன்று போட்டிருக்கோங்க. இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ், அதாவது பிஜிடிஆர்பியில் நியூ சிலபஸ் படி யூனிட் 9, 10 இந்த 2 அலகுகளுக்குமான வினாக்களை நம்ம கொடுத்துருக்கோம். வினாவிடை வங்கி டைப்பில் கொடுத்துருக்கோம். இந்த 2 யூனிட் பார்த்திங்கன்னா 9வது யூனிட் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் படி நான் சொல்கிறேன். 9வது யூனிட் நாட்டுப்புறவியலுங்க. 10வது யூனிட் பிற துறைகள் இருக்குது. அதில் தொலைக்காட்சி, வானொலி, அறிவியல் தமிழ், கணினி தமிழ், தொல்லியல், திரைப்படம் இதெல்லாம் இருக்குங்க. இந்த சிலபஸ் நெட்லேயும் இருக்குது. யூஜிசி நெட் சிலபஸில் இது இருக்குது. இந்த நாட்டுப்புறவியல் பிற துறைகள் இருக்குது. ஸோ இது காமனாக பார்த்தோம்னா யூஜிசி நெட் சிலபஸ்லையும் இது இருக்குது. பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸ்லேயும் இந்த அலகுகள் இருக்குங்க. இந்த 13வது நூலில் என்ன இருக்குது, உள்ளே நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சோம் பிடிஎஃபாக. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நூல் ரெடியாகி வந்துருச்சு நமக்கு. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது அட்டைப்படம். நிறைய பேர் கேட்குறாங்க அட்டைப்படம் காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அட்டைப்படம். உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம பொருளடக்கம் தனியாக கொடுக்கலைங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. வந்து நம்ம நாட்டுப்புறவியலில் இருந்து நிறைய வினாக்கள் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம டாக்டர் சக்திவேல் ஐயா புத்தகத்தில் இருந்தோம், சண்முக சுந்தர ஐயா புத்தகத்தில் இருந்தும், இந்த மூல நூல்கள் இருந்து தான் இந்த செய்திகள் எல்லாம் நம்ம வினாவிடை வடிவில் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த வினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 122வது வினாக்கள் பாருங்களேன். இது வந்து நம்ம இப்போ ஒன் வேர்டு அப்படிங்கும்பொழுது ஒரு வரியில் விடையளிக்கக்கூடியதும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பெரிய அளவில் ஒரு விரிவாக கொடுக்கக்கூடிய மாதிரியும் நம்ம வினாக்கள் இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்களேன். உதாரணத்துக்கு 132வது இந்த வினா பாருங்கள். கி ராஜநாராயணன் அவர்கள் நாட்டுப்புற கதைகளை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் அப்படிங்கும்பொழுது 19 வகையாக வகைப்படுத்தியிருக்காருங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன அந்த 19 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறது எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். நாட்டுப்புற கதைப்பாடல்கள், அது உள்ளே வந்து நம்ம டாபிக் கொடுத்துருக்கோம். கதைப்பாடல்கள் என்ன, அடுத்து வந்து விடுகதை என்ன, பழமொழி குறித்தது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பழமொழிகள் பாருங்கள். 191வது வினா. தமிழ் இலக்கிய இலக்கணங்களை ஆராய்ந்து பார்த்தால் பழமொழியை குறிக்க எத்தனை சொற்கள் இருப்பதாக டாக்டர் வா பெருமாள் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இத்தனை சொற்கள் இருக்குது, 34 சொற்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இதெல்லாமே நம்ம மூல நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது தான். சக்திவேல் ஐயா புத்தகத்தில் இருந்தும், சண்முக சுந்தர ஐயா புத்தகத்தில் இருந்தும் நம்ம அங்கே இருக்கிற செய்திகளை தான் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வினாவிடை வடிவில் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி கொடுக்குறோம். புராண கதைகள்னு அதில் என்ன இருக்குது, விடுகதைகள். இப்போ நாட்டுப்புறவியல் வரலாறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நாட்டுப்புறவியல் வரலாறு. இது உலக வரலாறுலேருந்து இந்திய நாட்டுப்புறவியல் வரலாறு தனியாக, அப்புறம் இது வந்து இந்திய நாட்டுப்புறவியல் வரலாறு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்ததாக வந்து தமிழக நாட்டுப்புறவியல் வரலாறு. அந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுக்குறோங்க. இது வந்து நாட்டுப்புறவியலை பொறுத்த வரைக்குமே நம்ம நிறைய வினாக்கள், ஏன்னா அது 9வது யூனிட்டை அது யூனிட் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாங்க இது வரைக்குமே கொடுக்குறாங்க. 700 வினாக்களை தாண்டியே வருது. 747 வினாக்கள் இருக்குங்க யூனிட் 9க்கு. அதுக்கு மேலே வர்றதில் மொத்தம் வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறது பின்னாடி சில அட்டவணைகள்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த விருதுகள் அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். திரைப்படம் இருக்கிறதுனால சர்வதேச விருதுகள்லாம் கொடுத்துருக்கோம். பாருங்கள், மொத்த வினாக்கள் 1493ங்க. 1493 வினாக்கள் இருக்குது. அதில் 747 வினாக்கள் யூனிட் 9க்கு இருக்குது. யூனிட் 10க்கு மீதி இருக்கிறதில்லாங்க. யூனிட் 10க்கு நம்ம அதாவது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா நிறைய கொடுத்துருக்கோம். மற்றதுலாம் நம்ம இன்றியமையாத வினாக்கள் எல்லாம் கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? இதழ்கள்லாம் கொடுத்துருக்கோம். சிறுவர் இதழ்கள், மகளிர் இதழ்கள், அரசியல் இதழ்கள், இந்த மாதிரி. இப்போ தொலைக்காட்சி அப்படிங்கும்போது இதுக்கான தனி டாபிக் போட்டு இதழ்கள். அடுத்தது வானொலி குறித்து, கணினி குறித்து, ஏன்னா உள்ளே என்ன இருக்குது விஷயம் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த காணொலி நம்ம கொடுக்குறோம். ஸோ இது நடுவில் நமக்கு தமிழ்ச்சோலை அகாடமி அப்படிங்கிற இந்த பிரிண்ட் இருக்குங்க. சில பேர் போனதில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் அந்த பக்கத்துக்கு பக்கம் போடுறீங்க அப்படின்ட்டு.
இது வந்து நம்ம புத்தகம் அப்படின்னா இப்போ ISBN நம்பர் வாங்கி நம்ம புத்தகமாக போடும்பொழுது இந்த மாதிரி வராதுங்க. நம்ம வந்து மெட்டீரியல் தான் போடுறோம். ஸோ மெட்டீரியல் இது நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப உங்களை அதாவது இந்த வினா தெரியாத அளவுக்குலாம் இருக்காது. வினா என்னன்னு தெரியிற அளவுக்கு தான் நம்ம லைட்டாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட இது குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே எடுக்கும் பொழுது இதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எளிமையாக அதை ஜெராக்ஸ் போட்டு அவங்க இது மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் இந்த நடுவில் தமிழ்ச்சோலை அகாடமி அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியிலுமே இருக்கும். இது உங்கள் விருப்பம்தான், விருப்பப்படுறவங்க வாங்கலாம். பின்னாடி இந்த மாதிரி அட்டவணை கொடுத்துருக்கோம். நம்ம அட்டவணை அது இல்லாமல் சில செய்திகள் இங்கே பாருங்கள். இப்போ தேசிய திரைப்பட விருதுகள், அதனுடைய வரலாறு, அடுத்து இந்த மாதிரி அட்டவணை, என்னென்ன விருது விழாக்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம இணையத்திலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த சோர்ஸ் எல்லாமே நம்ம இணையத்திலேருந்து எடுத்துக்கிறோம். இந்திய சர்வதேச திரைப்பட விழா, விருதுகள் பட்டியல், சரிங்களா? விருது பெற்ற தமிழ் திரைப்படங்கள் எது, விருது பெற்ற நடிகர்கள் நடிகைகள், இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது என்னென்ன, நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம இந்த மாதிரி அட்டவணையில் பின்னிணைப்பாக இணைச்சிருக்கோங்க. இதில் நம்ம புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம். தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் பட்டியல். ஏன்னா நம்ம பழைய புத்தகத்தில் பார்த்திங்கன்னா பாதி அது முடிவு பெறாமல் இருக்குது. 2024 வரைக்கும் அந்த விஷயம். அதே மாதிரி சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாடமி விருது அட்டவணையும் நம்ம கொடுத்துருக்கோங்க. இந்த கடைசி பேஜ் பார்த்தீங்கன்னா 2022 நடைபெற்ற PGTRB தேர்வில் நம்ம தமிழ்ச்சோலையில் படித்த மாணவர்கள் வெற்றியாளர்கள் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய நம்பர், ரோல் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் அது கேட்குறாங்க, வெற்றியாளர்கள் பற்றி நீங்கள் எதுவும் சொல்கிறது இல்லை போடுறது இல்லைன்னு. நம்ம ஒவ்வொரு காணொலியுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது நீங்கள் உள்ளே போய் பார்க்காதவங்களுக்கு தான் அந்த டவுட் வரும், பார்க்குறவங்களுக்கு வராது. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதுதான் 250 ரூபா நம்ம குரியரோடு சொல்கிறோம். நேரில் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள விலை தான் என்னவோ அந்த விலை தாங்க. நீங்கள் நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு நம்ம 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை நம்ம 220 ரூபாங்க நினைக்கணும், 220 இதனுடைய விலை. நேரில் வந்து வாங்கிட்டா இந்த 220 ரூபாங்க. இல்லை நம்ம குரியர் அனுப்பணும்னா 250 ரூபாய்க்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற செய்தி இது தான். நீங்கள் விருப்பப்படுறவங்க நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுலேயும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த எண் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், கால் பண்ணலாம். சப்போஸ் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நமக்கு இந்த மாதிரி புத்தகம் வேணும் அப்படின்ட்டு. இது நம்ம மொத்த புத்தகங்க, மொத்தம் 13 நூல்கள் வந்திருக்கு. இது 4000 ரூபாய். ஒவ்வொரு நூலுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குங்கிறதையும் நம்ம விரிவாக காணொலி போட்டிருக்கோம். நண்பர்கள் நீங்கள் தமிழ்ச்சோலை அகாடமியோட மெட்டீரியல் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். அந்த காணொலியிலையும் நீங்கள் ஒவ்வொரு புக்ஸ்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ நண்பர்கள், இந்த புத்தகம் நிச்சயம் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது ஒரு புத்தகமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.